2026 முற்றுப்புள்ளி வைக்குமா? கண்டிப்பாக வந்து தொடக்கம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு இருக்க தான் செய்யும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மக்கள் வந்து பார்த்துட்டாங்க, 4.5 வருஷமாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டாங்க. இப்போது முடிக்கிற நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, லாக்அப் டெத்து முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாதம் ஆகிருக்குமா? ஸோ அந்த லாக்அப் டெத்து முடிஞ்சு 1 மாதம் ஆகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அது எங்கன்னு தெரியுமா? அந்த நியூஸ் வெளியில் வராத மாதிரியே அவங்க வந்து பாதுகாத்துட்டாங்க. அந்த நியூஸ் எங்கே நடந்ததுன்னா, நம்ம திருப்பூரில் உடுமலைன்ற ஒரு மலை சார்ந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விசாரணை கைதிகைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மாரிமுத்துன்னு நினைக்கிறேன், அவர் பேர் மாரிமுத்துன்றவரை வந்து வனக்காப்பாளரும் வனவாளரும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு மரண செய்தி தான் அவங்க வீட்டுக்கு வந்து சேருது. இப்போ ஒரு பழங்குடியை சார்ந்தவர் வந்து லாக்அப் டெத்து இப்போ மறுபடியும் நடந்திருக்கு. இந்த அஜித்குமாருடைய லாக்அப் டெத்து முடிகிறதுக்குள்ளேயே மறுபடியும் வந்து பழங்குடியை சார்ந்த மாரிமுத்து அவர்களுடைய லாக்அப் டெத்து நடந்திருக்கு. ஆனால் இது வெளியே வராதபடி ஆளுங்கட்சி வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துட்டாங்க. இருந்தும் ஒரு சில செய்தியாளர்கள் வந்து அதை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் நம்ம மக்கள் வந்து தசை திருப்பிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து கவினை வச்சு நம்மளை தசை திருப்புறாங்க. கவின் அவருக்கு வந்து நீதி கிடைக்கும். அவர் இறந்துட்டார், இருந்தாலும் அவர் குடும்பத்திற்கு நீதி கிடைக்கணுன்றது எங்கள் தாவேக்கா தொண்டர்கள் சார்பாகவும் நாங்கள் வந்து கண்டிப்பாக அதை நான் வந்து வேண்டிக்கிறோம்.